வணக்கம். நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர். இந்த வீடியோவில் டிப்ரெஷன், அதாவது மனசோர்வுன்னு சொல்லக்கூடியது. இந்த டிப்ரெஷன் ஒரு ஆணுக்கு வரும்போது எப்படி வரும், ஒரு பெண்களுக்கு ஏற்படும் போது அது எப்படி ஏற்படும். ஸோ இந்த டிப்ரெஷன்னா என்ன, டிப்ரெஷனுடைய அறிகுறிகள் என்ன, அதில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகள் என்ன, எந்த விதமான மித்ஸ் இருக்குது, எந்த விதமான ஃபேக்ட்ஸ் இருக்குது, உண்மைகள் என்னென்ன, கட்டுக்கதைகள் என்ன அப்படின்ற விவரங்களை நான் இன்னும் வேறு சில வீடியோக்களில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதற்கான டிஸ்கிரிப்ஷனை நான் இந்த வீடியோ கீழே கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த வீடியோவானது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இதனுடைய அறிகுறிகள் வித்தியாசப்படும். இதை நீங்கள் உங்களோட ரொம்ப அழகாக ரிலேட் பண்ணி பார்த்துக்க முடியும். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஒரு ஆணாக இருந்தால் இந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கா அப்படின்றது நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்க முடியும். நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தால் இந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கான்றது டெஸ்ட் பண்ணிக்க முடியும். உங்களோட இருக்கிறவங்க, உங்களோட சேர்ந்தவங்க, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க, இல்லை உங்களோட பழகிறவங்க, நண்பர்கள், தோழிகள், அவங்களுக்கு இந்த அறிகுறிகள் ஒத்து போதான்றதை பார்த்துக்கலாம். இப்போ நான் சொல்ல போகிற அந்த அறிகுறிகளானது மேக்ஸிமம் பெரும்பாலானவர்களுக்கு இருக்கக்கூடிய அறிகுறிகள்லேருந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். இது எல்லாருக்குமே பொருந்தணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஆனால் பெரும்பாலான ஆண்களுக்கும் பெரும்பாலான பெண்களுக்கும் இது வித்தியாசப்படும். ஸோ அந்த விஷயங்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல ஒரு ஆணுக்கு டிப்ரெஷன் இருக்குது அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா, மற்றவங்க மேலே குறை சொல்லுவார். அதாவது பிளேமிங் அதர்ஸ்ன்னு சொல்லுது. தான் ஏற்றுக்க மாட்டார். அடுத்தவன் தான் காரணம், அதுதான் அவன் தான் பிரச்சனை, இவன் தான் பிரச்சனை, இவனால தான் எனக்கு இது மாதிரி ஆயிடுச்சு, இவன் தான் என் வாழ்க்கையை கெடுத்தான், இந்த மாதிரி சொல்லுவாங்க ஆண்கள். ஆனால் பெண்கள் என்ன பண்ணுவாங்கட்டா, தாமேலேயே குறை சொல்லிப்பாங்க. செல்ஃப் பிளேம்னு சொல்லக்கூடியது. நான் தான் காரணம், நான் சரியாக இருந்தால் இந்த மாதிரி நடந்திருக்காது, என்னால் தான் இந்த பிரச்சனை ஏற்பட்டுச்சு, இந்த மாதிரி சொல்லுவாங்க. அதாவது இவங்க செல்ஃப் பிளேம் பண்ணிப்பாங்க. இது ஒரு முக்கியமான காரணம். அடுத்ததாக ஆண்களுக்கு டிப்ரெஷன் ஏற்படும் போது அதிகமாக கோபமாக அதை வெளிப்படுத்துவாங்க. கத்துறது, வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணுறது, அடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களில் ஆண்கள் ஈடுபடுவாங்க. இதே பெண்களாக இருந்தாப்பா அப்படி சோர்வாக, ஒரு ஒர்த்லெஸ்னஸாக, நான் தகுதி இல்லை, நான் எதுக்குமே லாய்க்கு இல்லை, இந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்குள்ள, ஒரு சோகமான மனநிலைக்குள்ள, ரொம்ப அமைதியான ஒரு மனநிலைக்குள்ளே டிப்ரெஷனுக்குள்ளே ஈடுபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதே ஆண்களுக்கு டிப்ரெஷன் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அது பேரனோயான்னு சொல்லக்கூடியது. அதாவது பார்த்திங்கனாக்கா அதிகமாக சந்தேகப்படுறது. இவன் தான் ஏற்படுத்தியிருப்பானோ, இவனால தான் அதை வந்திருக்குமோ, இவன் தான் அதை செஞ்சான், இவனால தான் இந்த பிரச்சனை ஏற்பட்டுச்சு, ஒருவேளை இது காரணமாக இருக்குமோ அப்படின்னு எல்லாத்து மேலேயும் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆண்கள். ஆனால் பெண்கள் என்ன பண்ணுவாங்க, இதே டிப்ரெஷன் ஏற்பட்டுச்சுனாக்கா பயந்து போயிடுவாங்க. ரொம்ப ஆன்ஷியஸாக இருப்பாங்க, ரொம்ப பதட்டமாக இருப்பாங்க, நர்வஸாக இருப்பாங்க. அதாவது அந்த இடத்துலேருந்து எப்படியாவது விலகிடணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். இதே இப்போ ஆண்களுக்கு டிப்ரெஷன் இருக்குன்னா அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, புதுசாக சண்டைகளை, கான்ஃப்ளிக்ஸை உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது எப்போ பாரு ஒருத்தவங்க டக்குன்னு சண்டைக்கு போகிறது, டக்குன்னு மோதலில் ஈடுபடுறது, ஒரு பிரச்சனையில் ஈடுபடுறது, இந்த மாதிரி பண்ணுவாங்க. இதே பெண்களுக்கு அதிகமான அளவுக்கு டிப்ரெஷன் இருக்குனாக்கா, ஐயோ சண்டையே வேணாம், ஐயோ எனக்கு இது தேவையே இல்லை, எனக்கு இது வேண்டவே வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த கான்ஃப்ளிக்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இப்போ நான் 5வது பாயிண்ட் சொல்கிறேன். இதே டிப்ரெஷன் ஆணுக்கு இருக்கும்போது அவங்க ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒரு அமைதி இல்லாத தன்மை, ஒரு ரிலாக்ஸாக ஆக மாட்டாங்க, ரிலாக்ஸாக அவங்களால இருக்க முடியாது, அந்த மாதிரியான ஒரு தன்மையில் இருப்பாங்க. இதே பெண்களுக்கு இருந்தாங்கனாக்கா ரொம்ப ஸ்லோவாகிடுவாங்க, மந்தமாகிடுவாங்க. மற்றவங்க பார்த்து என்ன இவ்வளோ ஸ்லோவாக நடக்கிற, ஸ்லோவாக பேசுகிற, ரொம்ப மந்தமாயிட்ட, வேலையை சுறுசுறுப்பாக செய்ய மாட்டேன், இந்த மாதிரி பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நான் 6வது பாயிண்ட் சொல்கிறேன். ஆண்களுக்கு டிப்ரெஷன் இருக்கும்போது கம்பல்சிவ்னஸ்ன்னு சொல்லக்கூடியது. அதாவது ஏதாவது ஒன்று தோணுச்சுன்னா அதை உடனே செஞ்சாகணும், இமிடியட்டாக அந்த ஆக்டை நிறைவேற்றியே ஆகணும், பரபரப்பாக இருப்பாங்க, வேண்டியதை செஞ்சே ஆகணும், அந்த மாதிரியான ஒரு தன்மையில் இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, அப்புறம் பார்த்துக்கலாம், பெண்கள் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், ஏன் இப்போவே செய்யணும், இப்போ செஞ்சு என்ன ஆக போகுது, செஞ்சால் மட்டும் நடந்துருமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, தள்ளி போட்டுட்டு இருப்பாங்க. இப்போ நான் சொல்கிறது 7வது பாயிண்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஆண்கள்லாம் இன்சோம்னியா இருக்கும். இன்சோம்னியான்றது தூக்கமின்மைன்னு சொல்கிறது. ரொம்ப நேரம் தூங்காமல் டிப்ரெஷனில் முழிச்சிக்கிட்டே இருப்பாங்க. இது பெண்கள் பார்த்தீங்கன்னாக்கா நாள் ஃபுல்லாக ஒரு படுத்த படுக்கையாகவே ஒரு தூக்க மனப்பான்மையிலேயே, ஒரு தூக்க நிலையிலேயே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் சொல்கிறது 8வது பாயிண்ட்டு. டிப்ரெஷன் ஒரு ஆணுக்கு இருக்குதுன்னு சொன்னாக்கா அடுத்தவங்களை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைப்பாங்க. மற்றவங்கள தான் கண்ட்ரோலில் வச்சுக்கணும், நான் நினைக்கிறது தான் மற்றவங்க செய்யணும், நான் சொல்கிறது தான் மற்றவங்க கேட்கணும், அப்போ தான் இந்த பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்லி மற்றவங்கள கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. இது பெண்கள் என்ன பண்ணுவாங்க கேட்டாக்கா, ஸோ அவங்களால ஒரு தடைகளையோ இல்லை மற்றவங்க சொல்கிறதையோ அதெல்லாம் என்ன பண்ணணும், ஒரு மெயின்டைன் பண்ண முடியாது. ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்கும். ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே அவங்களால மற்றவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இவங்க அந்த கண்ட்ரோலுக்குள்ளே வந்துடுவாங்க. எது சொன்னாலும் கேட்டுக்கிறேன், என்னால் முடியாது, நான் பார்த்துக்கிறேன்,
அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு மனநிலைக்கு வந்துடுவாங்க. இதே பார்த்தீங்கன்னாக்கா டிப்ரெஷனில் ஆண்களுக்கு எப்படி இருக்குன்னாக்கா, இப்போ நான் சொல்கிறது 9th பாயிண்ட்டு, ஷேம் ஏற்படும். ஷேம்னாக்கா ஒரு விதமான அவமானம், எனக்கு அவமானம் ஏற்பட்டுடுச்சு, எனக்கு அசிங்கம் ஏற்பட்டுடுச்சு அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. இதே பெண்களாக இருந்தாங்கனாக்கா குற்ற உணர்வுக்குள்ளே போயிடுவாங்க. நான் இதுக்கு காரணம், என்னால் தான் ஆச்சு, நான் இப்படி நடந்திருக்கக்கூடாது, ஐயோ நான் தப்பு பண்ணிட்டுமே அப்படின்னு நினைக்க முயற்சி பண்ணுவாங்க. இப்போ நான் சொல்கிறது 10வது விஷயம். இங்கே என்னென்னா ஃபெயிலியர் ஆகிடக்கூடாது ஆண்கள். ஐயோ ஒரு தடவை ஆகிடுச்சு, திரும்ப ஆகிடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமாக இருப்பாங்க. ஃபெயிலியர் ஆகிடாமல் பார்த்துக்கணும்னு சொல்லி அந்த பயத்திலே இருப்பாங்க. தோற்றுருமோன்ற பயம் இருக்கும். இதே பெண்களாக இருந்தாக்கா, ஐயோ சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, திரும்ப மறுபடியும் சக்ஸஸை வந்து ஃபேஸ் பண்ண முடியாது அவங்களால. ஸோ அது வந்து ஒரு பெரிய சுமை மாதிரி ஆகிடும் இவங்களுக்கு. ஸோ அடுத்து நான் சொல்கிறது 11th பாயிண்ட் சொல்கிறேன். இங்கே வந்து என்னென்னா இவங்களுக்கு இந்த ஆண்கள் வந்து தன்னை வந்து ஒரு உயர்வான ஒரு ஸ்டேட்டஸ்குள்ளே வச்சுக்க முடியலையே அப்படின்ற ஒரு தன்மை ஏற்படும். அதில் ரொம்ப கான்ஷியஸாக இருப்பாங்க. என்னோடய நிலை வந்து தாழ்ந்துடக்கூடாது, என் நிலை வந்து எப்பயுமே யாரும் குறைச்சி மதிப்பிட்டுறக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க டிப்ரெஷனில் இருக்கும்போது. ஆனால் இங்கே இவங்களே தன்னை தாழ்த்திப்பாங்க. நான் லாய்க்கு இல்லை, நான் எதுக்குமே சரியான ஆள் கிடையாது, எனக்கு அந்த அளவுக்கு தகுதி கிடையாது அப்படின்னு இவங்களே தன்னை ஒரு லோ ஸ்டேட்டஸ்குள்ளே வந்து தன்னை உட்படுத்திப்பாங்க இந்த பெண்கள். இப்போ வந்து நான் 12th பாயிண்ட் சொல்லிகிட்ருக்கேன். இதில் பார்த்திங்கனாக்கா ஒரு ஆணுக்கு ஒரு டிப்ரெஷன் வந்து ஒரு சிவியர் லெவலில் இருக்கும்போது அவங்க எப்படிலாம் என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னா, அதிகமான ஃபோன் பார்க்குறது, பான் வீடியோஸ் பார்க்குறது, டிவி அதிகமான நேரம் பார்க்குறது, எஃபியில் இருக்கிறது, வாட்ஸ்அப்பில் இருக்கிறது, ஸோ இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோஸ் பார்க்குறது, இப்படி அதிகமான நேரம் மொபைல்லையோ டிவிலேயோ கேம்ஸ்லேயோ ரொம்ப நேரம் தன்னை அதிலேயே ஈடுபடுத்திக்கிட்டு நைட்டெல்லாம் தூங்காமல், ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக வீட்டிலையே வேலையே பார்க்காம இருந்தால் கூட இதில் அதிகமான நேரத்தை ஒதுக்கிட்டு இருப்பாங்க. இதே ஒரு பெண்ணுக்கு டிப்ரெஷன் இருக்குதுன்னு சொன்னாக்கா அந்த எஃபி பக்கம் போக மாட்டாங்க, ஃபேஸ்புக் பக்கம் போக மாட்டாங்க, இன்ஸ்டாகிராம் பக்கம் போக மாட்டாங்க, எனக்கு எதுவுமே வேணாம், அப்படியே வித்ட்ராவல் ஸ்டேட்டுக்கு வந்துடுவாங்க. எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுவாங்க. அப்படியே ஃபேஸ்புக்லேருந்து அப்படி டக்குன்னு வெளியே வந்துடுவாங்க, இன்ஸ்டாகிராம்லேருந்து வெளியே வந்துடுவாங்க, ஃபோட்டோஸ்லாம் மற்றவங்க ஃபோட்டோஸ் யாரையும் பார்க்க மாட்டாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து கம்ப்ளீட்டாக தன்னை அவாய்ட் பண்ணி வெளியே கொண்டு வந்து எனக்கு எதுவுமே தேவையில்லை, இதனால தான் எனக்கு பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி வெளியே வந்துடுவாங்க. இப்போ நான் சொல்ல போகிறது இன்னும் சில விஷயங்கள் இதனுடைய தொடர்ச்சி. இப்போ ஆண்கள் வந்து டிப்ரெஷனில் இருக்காங்கனாக்கா ஒரு ஆல்கஹால் அதிகமாக கன்சியூம் பண்ணுறது, இல்லை அதிகமாக ஸ்மோக் பண்ணுறது, இல்லை வேறு சில போதைப் பொருட்கள் யூஸ் பண்ணுறது, இல்லை அதிகமாக வந்து பார்த்திங்கனாக்கா வீடியோ கேம்ஸில் ஈடுபடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு அடிக்டிவ் மைண்டுக்குள்ளே போயிடுவாங்க. இதே வந்து பார்த்திங்கனாக்கா இதுதான் வந்து தனக்கு தீர்வு, குடி தான் தனக்கு தீர்வு, போதை தான் தனக்கு தீர்வு, இதுதான் என்னுடைய சோகத்தை போக்கும், இதுதான் என்னை வந்து மனக்கவலையிலேருந்து போக்கும் அப்படின்னு ஆண்கள் சொல்லுவாங்க. இதே பெண்களாக இருந்தாங்கனாக்கா இவங்கள வந்து எதை வந்து தனக்கு மெடிசனாக நினைப்பாங்கன்னா ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது, ஸ்நாக்ஸு, சின்ன சின்ன நொறுக்கு தண்ணி, எதையாவது ஒன்று சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது. ஸோ இப்படி இந்த மாதிரியான ஒரு ஃபுட்டை வந்து தனக்கு ஒரு மெடிசனாக்கி அதில் தன்னை ஈடுபடுத்திக்க முயற்சி பண்ணுவாங்க. இப்போ நான் சொன்ன விஷயங்கள் வந்து ஒரு பேசிக்கான சில விஷயங்கள் தான். ஸோ ஆண்களுக்கு டிப்ரெஷன் வந்தால் அவங்க என்ன மாதிரியான மனநிலை இருப்பாங்க, என்ன மாதிரியான பிஹேவியர்ஸை உணர்வுபூர்வமாகவும் பழக்க வழக்கங்களின் மூலமாகவும் பேச்சின் மூலமாகவும் செயல்பாடுகள் மூலமாகவும் வெளிப்படுத்துவாங்க அப்படின்றத பார்த்தோம். இதே ஒரு பெண்ணுக்கு வந்து டிப்ரெஷன் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அவங்க தன்னுடைய பேச்சின் மூலமாகவும் செயல்பாடுகள் மூலமாகவும் பழக்கங்கள் மூலமாகவும் உணர்வுகள் மூலமாகவும் எப்படியெல்லாம் வெளிப்படுத்துவாங்க அப்படின்றத அந்த வீடியோ விளக்கி சொல்லிச்சு. இதை நீங்கள் உங்களோட ரிலேட் பண்ணிக்க முடியும். இது உண்மையிலே வந்து உங்களுக்குலாம் இது பொருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க அந்த கமெண்ட் பாக்ஸில் எந்த மாதிரி விஷயங்கள் பொருந்துதுன்றதை சொல்லுங்கள். சில விஷயங்கள் உங்களுக்கு பொருந்தாமல் இருக்கலாம், கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்கலாம், அவைகளையும் நீங்கள் இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணி வச்சுங்க. இதே மாதிரி டிப்ரெஷனில் இருக்கக்கூடிய வேறு சில நபர்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்க இந்த வீடியோ பார்க்கும்போது இந்த சிம்டம்ஸ்லாம் தனக்கும் இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க பொருத்தி பார்க்குறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள் உங்களுக்கு தொடர்ச்சியாக இருக்குது அப்படின்னாக்கா நிச்சயமாக நீங்கள் வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட்டை அணுகிறதோ, கவுன்சிலிங்காக அணுகிறதோ, இல்லைனாக்கா வந்து ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை பார்த்து இதுலேருந்து விடுபடுறதுக்காக மெடிசன் எடுத்துக்கிறதோ, இல்லை ரெண்டுமே கூட தேவைப்படலாம். மேலும் இது பற்றிய விவரங்கள் என்ன டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கன்றது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த வீடியோக்கு நீங்கள் புதியவராக இருந்தாக்கா, சேனலுக்கு புதியவராக இருந்தாக்கா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.